நேற்று சித்ரா பௌர்ணமிக்கு எங்கள் கோவிலில் பூஜை வச்சுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட் டைமில் வந்து இந்த கோவில்கிட்ட வரதே ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையிலே சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாமே மாற்றி விட்டாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த நிலவு வர டைமில் நம்ம கல் சிலை இருக்குல்ல, அதுக்கு மட்டும் அபிஷேகம் எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாமே வீட்டில் வந்து பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து படையல் வச்சுருந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த குதிரைக்கு மேலே அந்த நிலவு வெளிச்சம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அந்த டைமில் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து கோயில்கிட்ட இருந்தோமா, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து சாமிக்கு வந்து சரக்கு சுருட்டு இதெல்லாம் வைப்போம். அதுக்கு வந்து உடம்பு ரொம்ப கூலிங் ஆகி போச்சா. நம்ம அதெல்லாம் பாட்டில் வச்சுக்கலாமா? பாட்டிலாம் வச்சுக்கலாமா? பியர் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி அதை வச்சு ஃபன் பண்ணியிருந்தாங்க. சாமிக்கு வந்து சூடாயிடுச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு ஆரத்தியெல்லாம் காட்டிட்டு நாங்களும் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பிரசாதம் எல்லாத்தையும் அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனோம். இந்த மாதிரி டைமில் ஃபுல்லாக சுற்றி பச்சை பசேல்னு அப்படியே நைட் டைமில் நம்ம இங்கே இருக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு இருந்த இடம். அங்கே தான் அந்த சிலை இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இங்கே வச்சுட்டு அப்படியே வந்து கோவில் கட்டியாச்சு. சாமிக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆரத்தி காட்டியாச்சு. நல்ல ஒரு குட் வைப் இருக்கும். அப்படியே இந்த நைட் டைமில் அந்த மாதிரி சாமி கும்பிடும்போதெல்லாம் பார்க்கவே அப்படியே எவ்வளோ பிரகாசமாக இருக்குல்ல. நாங்கள் வந்து வெளியில் எங்கேயும் கோவில் போக மாட்டோம். சித்ரா பௌர்ணமினா எங்கள் குலதெய்வ கோவில் தான். குலதெய்வத்தை மிஞ்சினது வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்கள்ல. வேறு எந்த கோவிலுக்கு போனாலும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவாங்க. அப்படியே எல்லாருக்கும் பட்டையை போட்டு விட்டாங்க. பட்டையை போட்டு நாங்களும் வந்து பிரசாதத்துக்காக வெயிட் பண்ணிவிட்டு பிரசாதத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் ஒரு 7 மணி போல் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. எங்கள் சாமி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ.